ஓம் ஸ்ரீ விநாயகர் துணை. இன்னைக்கு ஒரு ஆன்மீக கதை பார்க்கலாம். ஔவை பிராட்டி விநாயகப் பெருமானிடமே சொன்னது. விநாயகப் பெருமானுக்கு பூஜை செய்தாலும் சரி, விநாயகர் இருக்கும் இடமும் சரி, கைலாயத்திற்கு சரிசமமானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சமயம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் தன்னுடைய பூலோக வாழ்க்கையை முடிச்சதுக்கப்புறமா சிவலோகத்திற்கு, அதாவது கைலாயத்திற்கு சென்று கொண்டிருக்கிறாங்க. அதை பார்த்த ஔவை பாட்டி தானும் போகணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அது சமயம் விநாயகருக்கு பூஜை பண்ணிட்டுருக்காங்க. பாதியில் நிறுத்திட்டு போகிறது நல்லதில்லை இல்லைங்களா? அப்போ அந்த விநாயகர் பூஜையை முடிச்சுட்டு தான் போகணும். அதனால் இருந்தாலும் சில கவலை ரேகைகள் மனதில் இருந்தாலும் விநாயகர் பூஜை தான் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு விநாயகருக்கு பூஜை பண்ணுறாங்க. இதை கவனித்த விநாயகப் பெருமான் கேட்குறாரு, கைலாயத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு விருப்பமான்னு கேட்டால், கைலாயத்துக்கு போகிறதுக்கு விருப்பம்தான், இருந்தாலும் நீங்கள் இருக்கிற இடமும் உனக்கு செய்கின்ற பூஜைகளும் கைலாயத்திற்கு சரிசமமே, அதனால் நான் இங்கே இருப்பதை நான் விரும்புகிறேன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இல்லை, நீ அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாளும் கைலாயத்துக்கு போகிறத பார்க்கும்பொழுது உன்னுடைய முகத்தில் கவலை ரேகைகள் அதிகமாக இருக்குது. சரி, உன்னோட விருப்பம் போல் எனக்கு நீ பூஜை பண்ணு, புரஸ்காரம் எல்லாமே பண்ணு, நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் உன்னோடைய ஆசையான கைலாயத்துக்கு போகிறதையும் நான் நிறைவேற்றேன். அதற்காக எனக்கு ஒரு பாட்டு பாடணும்னு சொல்கிறாங்க. நிறைய குழந்தைகளுக்கு பாட்டு பாடியிருக்கு, எனக்காக ஒரு பாட்டு பாடு, நான் உடனே அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமான் கேட்ட உடனே ஔவை பாட்டு ஒரு பாட்டு பாடுறாங்க. சீதக்கிழப சிந்தாமரை பூ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லைங்களா? சீதக்கிழப சிந்தாமரை பூ பாத சிலம்பு பல இசை பாட பொன் அரைஞானும் பூந்துகள் ஆடையும் அப்படிங்கிற வர்ணனையோட விநாயகப் பெருமானை வர்ணனை செய்து புகழ்ந்து பாராட்டி பூஜை செய்து பாடுறாங்க. பெருமகிழ்ச்சி அடைந்த விநாயகப் பெருமான் ஒரே ஒரு நிமிடத்தில் ஔவை பாட்டியை எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே கைலாயத்திற்கு எடுத்துகிட்டு போய் விட்டுறாரு. ஔவை பாட்டு போனதுக்கு பிறகு தான் சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் பெருமாள் நாயனாரும் வராங்க. அதனால் விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணும் பட்சத்தில் எப்பேற்பட்ட காரியங்களும் மிக சிறப்பாக, ரொம்ப துரிதமாக, அதை மிக விரைவாக நடக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் விநாயகப் பெருமானை பூஜை செய்தாலும் சரி, விநாயகப் பெருமான் இருக்கும் இடமும் சரி, அது கைலாயத்திற்கு சென்ற மாதிரி, கைலாயத்திற்கு சென்று சிவனை வழிபாடு செஞ்ச மாதிரின்னு சொல்லி ஔவை பாட்டி சொல்லியிருக்காங்க. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க்கையுடன். இதை உங்களோட ஷேர் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். என் பேர் தேன்மொழி.